வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது கர்த்தரால் போதிக்கப்படுவார்கள். ஏசாயா 54 அதிகாரம் 13 உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். எனக்கன்பான தேவ ஜனமே, உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு நடத்தும்போது உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். கர்த்தரால் போதிக்கப்பட வேண்டும் என்றால் உங்களை தேவன் எப்படி நடத்துவார் என்பதை பார்ப்போம். உங்களை அழைத்தார், உங்களை சேர்த்து கொள்வார், உங்களுக்கு இறங்குவார், உங்கள் மேல் மனதுருகுவார், உங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பார். ஆம், கர்த்தர் பிள்ளைகளை போதித்து நடத்த வேண்டும் என்றால் முதலாவது நீங்கள் கர்த்தரால் போதிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்வோர கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.